வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 40 தொகுதிகள் படியாத பேரம் உடையும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி. கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க. நக்கிட்டு போச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி. 40 தொகுதி கொடுக்க முடியாது என்று திமுக கரார் காட்டுது. உன்னால் நான் ஜெயிக்கல, ஆனால் என்னால் நீ ஜெயிச்சிட்டு நாங்கள் 19 எம்எல்ஏ இருக்கிறோம், 9 எம்பிக்கள் இருக்கிறோம் அப்படின்னு மாறு தட்டுறீங்க. காங்கிரஸுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை, தனியாகவே போங்க, 40 தொகுதியை உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு நாங்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் நக்கிக்கிட்டு போகணுமா அப்படின்னு திமுக காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் உசுப்பேத்துறாங்க. கடுஞ்சொல்லால கண்ணுக்கு தெரியாமல் வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள். பேரமானது கடைசி வரைக்கும் படியவே இல்லை. எங்கப்பா 40 தொகுதி கேட்டாங்க, என்ன ஆதாரத்தை வெளியிடுவே நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களே பேசுறாரு. ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்களேன். சீட் ஷேரிங் எப்போ கடந்த தேர்தலோட எவ்வளவு சீட்ஸ் வந்து அதிகரிக்க இப்போ நேற்று கூட்டத்தில் ஒரு 40 சீட் குறையாம வாங்கணுன்ற பேசினதா தகவல் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாது. அகில இந்திய தலைமை இதை முடிவு பண்ணோம். அகில இந்திய தலைமை பேசிட்டு திரும்ப எப்போ பேச்சுவார்த்தை வெகு விரைவில் ஆரம்பிக்கும். செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவிக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த தந்தி டிவி பேட்டியில் வந்து, நாங்கள் சங்கர மடம் வச்சு நடத்தலை, நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம், நாங்களும் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் அதிகாரத்தில் இருந்து 59 வருடங்கள் ஆகி போய்விட்டது, மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா நாங்கள் வலிமையாக இருக்கணும், அதிகாரங்களை வந்து கைப்பற்றினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், அதனால் நாங்கள் அதிக தொகுதி கேட்பதில் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்கிறாரு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும், நாங்கள் அதிக தொகுதி கொடுத்தோம்னா 5 வருஷம் ஆண்டு இருக்கிறோம், மக்கள் மனநிலையானது எங்களுக்கு எதிராக இருக்கிறது, நாங்கள் அதிக தொகுதி அள்ளி கொடுத்தோம்னா குறைவான தொகுதியில் நின்னோம்னா வெற்றி வாய்ப்புக்கு குறைஞ்சி போயிடும், அதனால் நாங்கள் வழக்கம் போல் ஒரு 170 தொகுதியிலாவது நாங்கள் நிற்கணும், அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து திமுக கேட்குது. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் தான். ஒன்று, அதிக தொகுதிகள் கொடுங்க, இல்லை எங்களை திமுக கூட்டணியிலிருந்து வெட்டி விட்டுருங்க அப்படின்னு வந்து காங்கிரஸ் கேட்குது. ராகுல் காந்தி நினைச்சா வெளியே போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது, காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு கூட்டணியை முறித்து கொண்டு தானா வெளியேறின வரலாறே இல்லையாமே. இலங்கையில் இறுதி யுத்தம் நடந்து முடிந்த பிறகு கூட திமுக தான் கூடா நட்பு கேடா முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்தாங்களாம். இனி காங்கிரஸுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அவங்க தான் சொன்னாங்களாம். காங்கிரஸே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வரவே இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு கூட்டணி சேர்ந்து விட்டால் விசுவாசமாக இருப்பாங்களா, விசுவாசமாக உழைப்பார்களா. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவே எங்களை கழட்டி விடட்டும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் நினைக்கிறதா. அதோடு இல்லாமல் தவேகா கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி கொண்டு இருக்கின்றார்களாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் ராகுல் காந்திக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தவேகா இடத்துல பேசுறத விரும்பவே இல்லையா. நம்ம திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்க போகிறோம், எக்காரணத்தை கொண்டு கூட்டணி விட்டு வெளியே போகிறது கிடையாது, தவேகாவில் போய் பேசுறது வீணான செயல். இப்படி தவேகா கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செய்தி லீக் ஆச்சுன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவேகா கிட்ட போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மனநிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திப்பாங்க. திமுக காங்கிரஸ் கட்சிக்கு சரியாக உழைக்க மாட்டாங்க. நாம் விஜயுடன் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம், இவங்க விருப்பத்துக்கு வந்து திமுக கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பணி ஆற்றுவதில் 2 பிரிவாயிடும். தயவு செய்து இப்போ தவேகா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தடுக்கிறாராம். ஆனால் ராகுல் காந்தி சொல்லிட்டாருங்க, கிரீன் சிக்னல் கிடைச்சி போச்சு, நாங்கள் போய் விஜய் கிட்ட பேசத்தான் போகிறோம் அப்படின்னு அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்களாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாமளா கூட்டணி உடைச்சத மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு இமேஜ் இருக்குதான். என்ன இமேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லையாம். எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, கொள்கைக்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டு அனைவரையும் அரவணைத்து செல்கின்றாராம். இங்க மதவாத சக்திகள் ஒருபோதும் கால் ஊன்றிவிடக் கூடாது என்பதனால எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கூட்டணியை ஒருங்கிணைத்திருக்கின்றாராம். 2வது, இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2019 தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வருதாம். இப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகின்ற கூட்டணியை ஒருவேளை திமுக உடைத்து விட்டது என்றால், என்னப்பா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரு,
தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்ற கூட்டணியை வெட்டி விட்டுட்டாரு. அவர் ஒவ்வொன்றுத்தையும் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார். சிறந்த ஆளுமை என்று நினைச்சோம், நல்லா எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடியவர் நினைச்சோம். ஆனால் காங்கிரஸை வெட்டி விட்டுட்டாரு. 2 தொகுதியை காங்கிரஸ் விட்டு கொடுப்பதனால திமுகவுடைய பலம் குறையுமா கூடுமா, மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லிட்டு அதில் காங்கிரஸ் இல்லைனா என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருடைய ஆளுமைக்கு கேள்விக்குறியாகுமா? அதனால நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸே வெளியேறட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நினைக்கிறாங்களாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே வெளியே போங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களை கிளறி விடுறாங்களாம். ஆனால் செல்வ பிறந்தகை பொறுத்த வரைக்கும் அதில் விருப்பமே இல்லையாம. ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருக்கின்றார். என்னன்னு பார்க்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட திமுக ஆட்சினால நிறைய பலன் பெற்றிருப்பார்களோ தெரியாது. ஆனால் செல்வ பெருந்தகை வந்து திமுக ஆட்சியில் நிறைய பலன் பெற்றிருக்கின்றார். திமுக கூட்டணியை பயன்படுத்தி கொண்டு நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் தான் வளர்ந்தது அதிகம். ஸோ இந்த நன்மையின் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தால் நாம் தமிழகத்தில் சொல்லும்படியான ஒரு பெரிய பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் செல்வ பெருந்தகை. இவர் கட்சி பற்றி எப்போதும் திங்க் பண்ணது கிடையாதாம். தன்னுடைய தனி விருப்பங்களின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுக்கின்றாராம். இது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஏற்புடையதே கிடையாதாம். ஏன் ஒரு காலத்தில் ராகுல் காந்தியே வந்து செல்வ பெருந்தகை கிட்ட கேட்டாராம், என்னையா நீ கட்சி வளர்க்குற, ஒருத்தன் தவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான், ஒருத்தன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், ஆனால் ஒருத்தன் கூட காங்கிரஸுக்காக பேச மாட்டானையா, இப்படி ஒரு பிரிவை உருவாக்கி வச்சிருக்கிறியே. ஏற்கனவே இருந்தவர்கள் தான் கோஷ்டி பூசல் காரணமாக காங்கிரஸ் அழிச்சாங்க. ஆனால் நீ என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஷ்டியை ஒழிக்காம ஆளுக்கு ஒரு கட்சியை தன்னுடைய மானசீக கட்சியை மனசில் ஏற்றுக்கிட்டு இந்த கட்சியுடன் தான் கூட்டணி இருக்கணும், அந்த கட்சியுடன் தான் கூட்டணி போகணும்னு சொல்கிறாங்களே. என்னையா தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்துருக்கிற, இதுதானையா காமராஜர் ஆட்சியை காங்கிரஸ் உருவாக்குன்ற லட்சணமா அப்படின்னு செல்வ பிறந்தகிட்ட கேட்டாராம். பிறகு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய உதவியுடன் வந்து ராகுல் காந்தியை சமாதானப்படுத்தி விட்டு அங்கிருந்து வந்து விட்டாராம். இப்போ செல்வ பெருந்தகைக்கு பெரிய கடுப்பு தான். எதனால கடுப்பு? செல்வ பெருந்தகையுடைய வார்த்தையை மீறியும் விஜய் இடத்துல போய் கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி, ஏண்டா நீங்க விஜய் கூட போய் கூட்டணி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கடும் கோபம் கொண்டு அவங்கள கட்சி விட்டு நீக்க கூட முடியல. அதுக்கு காரணம் என்ன? டெல்லி தலைமையானது விஜயிடம் போய் பேசுங்க, அப்படி பேசுகின்ற போது தான் திமுக இறங்கி வரும், இல்லைன்னா திமுக இறங்கி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ராகுல் காந்தியே வந்து விஜய் இடத்துல பேரம் பேசுறதுக்காக அனுப்பியிருக்கின்றார்களாம். அதனால தான் விஜயுடன் கூட்டணி பேசுகிறவங்கள கட்சி விட்டு எடுக்க முடியல. 2வது கட்சி நடவடிக்கையில் அவங்கள கொண்டு வரவும் முடியலை. பொதுத்தளத்தில் விஜயுடன் கூட்டணிக்கு போனால் அடுத்த முறை காங்கிரஸ் அதிகாரத்தில் வரும் என்று பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்க மீது கூட கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு தான் செல்வ பிறந்தகையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதாம். அது அண்ணாமலை அவர்கள் பேட்டியளிக்கின்ற போதே சொன்னாராம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கட்சிக்கு எதிராக செயல்படுகின்றவங்க மீது கூட ஒரு மாநில தலைவராக இருந்து நடவடிக்கை எடுக்காம நாங்கள் டெல்லிக்கு எல்லாவற்றையும் எழுதி அனுப்பிட்டோம், டெல்லியானது முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லுகின்ற போதே 2 இடத்திலும் பேரம் பேசுகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. சரிப்பா, காங்கிரஸ் கட்சி ஒரு 40 இடங்களை கேட்குதில்ல, கொடுத்துட்டு போகலாம் இல்லையா? அதாவது தேர்தல் நேரத்தில் கூட்டணியை கலைத்து ஆடுவதன் மூலமாக ஒரு பலவீனம் தானே. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தால் அதை பற்றி விவாதம் நடத்துவாங்க. திமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையோ கூட்டணி பிரச்சனையை பற்றி ஊடகமானது பேசவே பேசாது, வாயே திறக்காது. திமுக ஆட்சியில் என்ன அவலங்கள் நடந்தாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வியாசர்பாடியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் கையில் இருந்து ஆசிரியர் பெருமக்கள் கஞ்சாவை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த மாணவனை பிடிச்சி காவல்துறை கிட்ட கொடுத்தாங்க. காவல்துறை அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கீழே கிடந்தது, அதை எடுத்து பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கிட்ட நாங்கள் காட்டணும் அப்படின்னு அந்த பையன் அண்ட புழுகு ஆகாய புழுகு அடிக்க வாத்தியார்லாம் வந்து 4 சாத்து சாத்த இந்த கஞ்சாவை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல காவல்துறை கொண்டு போய் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. கேட்டா 18 வயது ஆகலை, அதனால சின்ன பையன் பெற்றோரை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஊடகமானது என்ன விவாதம் நடத்தி இருக்க வேண்டும்? திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் கையில் கஞ்சா வந்து பதவி இவ்வளோ சாதாரணமாக கிடைக்குது, எப்படி கிடைக்கிறது? காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சாவை யார் விற்குது? காவல்துறைக்கு தெரிஞ்சே விற்கிறாங்கன்னா யார் விற்கிறாங்க?
காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அவங்க யாரு? இப்படி அளவா விவாதம் நடத்தியிருக்கணும். அதுதானே மக்களுக்கு நல்லதா இருக்கும். ஆனா இந்த ஊடகமானது அப்படி ஒரு விவாதத்தை நடத்துமா? இல்ல திமுகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒன்னா இருந்து வெற்றி பெற்ற பிறகு கூட காங்கிரஸ் ஆனது திமுக கிட்ட இவ்வளவு அடம் பிடிச்சி அதிகமான தொகையை ஏன் கேட்கணும்? கடந்த காலங்களில் மதவாத சக்திகள் வந்து தமிழகத்தில் கால் ஊன்றிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த காங்கிரஸ் எதிர்த்தரப்புல கூட்டணியானது பலமா இருக்கின்ற தருணத்துல கூட திமுக இடத்துல இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறது. அதிமுகவே கூட்டணியை இறுதி செய்கின்ற போது கூட்டணியில் இருந்த காங்கிரசுடன் திமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கு ஏன் தள்ளாடுது, எங்கே தடுக்கிறது? இப்படி ஒரு விவாதத்தை செய்வாங்களா? அப்படி செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அடிதடி, சண்டை சச்சுரவுகள், அப்புறம் நெருக்கமின்மை எல்லாமே வெளியே தெரிஞ்சிருமே. அதனால அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி மீது இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ணாமலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக புறக்கணித்துக் கொண்டே வருது. அதோட தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்கு ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழுவில் அண்ணாமலை இல்லை. அதோட போச்சு, அந்த குழுவில் தான் அண்ணாமலை இல்லை என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பாங்க. பார்க்கும்போது ஏதோ மாவட்ட செயலாளர்களை ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போடுற மாதிரியும், இல்ல வயதான முன்னாள் தலைவர்கள் ரொம்ப இடங்களுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாதனால ஒரு 6 தொகுதியோடு சுருக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களையும் 6 தொகுதியில் சுருக்கி விட்டார்கள். ஸோ எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாத அண்ணாமலை அவர்களுக்கு எப்படியாவது தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்து தேசிய செயலாளர் ஆக்குவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி அதில் அமைச்சர் பதவி தருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ மொத்தமாக அண்ணாமலை நினைச்சது எதுவுமே நடக்கல. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு பாஜக 11% உயர்த்தினோம், நம்ம கூட்டணி மூலமாக 18.3% வாக்குகளை பெற்றோம். ஸோ பாஜகக்கென்று ஒரு கூட்டணி உருவாக்கின, பாஜகக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கின. அடுத்து வருகின்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டிருந்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி எவ்வளவு வாக்கு வங்கி பெறுகிறது என்ற அடிப்படையில் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நாம அந்த கூட்டணி வச்சே கணக்கு போட்டிருக்கணும். இப்ப திமுக பின்னாடி காங்கிரஸ் போய் அழிஞ்சுது. அதுவும் ஆட்சி இழந்து மீண்டும் ஆட்சி கட்டலுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்ற மாநிலங்களில் அரசியல் கள நிலவரம் வேற, தமிழகத்தில் கள நிலவரம் வேற. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் சரி, எந்த கட்சி அதிகமாக தொகுதியை வெற்றி பெறுதோ அந்த கட்சி தான் வளர்ந்து வருவதாக அந்த மக்கள் நினைப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் பெரிய கட்சி என்ற எண்ணமே இருக்கும் தமிழக மக்களுக்கு. அவங்கள தான் எப்போதும் ஆதரித்து கொண்டே இருப்பாங்க. நம்ம ஆண்டாண்டு காலமாக அதிமுகவுடன் மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியும், இல்லை திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க முடியும். இந்த கட்சியெல்லாம் ஏற்கனவே கூட்டணி வச்சது, இதுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? இது 2ஆம் கட்ட கட்சி தான், முதன்மையான கட்சி இல்லை அப்படின்னு தமிழக மக்கள் எப்போதும் முத்திரை குத்துறாங்க. கூட்டணி போட்டோம்னா அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை. பல அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி பல இடங்களை கூட்டணி வச்சு அழிஞ்சும் போயிருக்காங்க. பல பேர் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்க கூட்டணி வச்ச பிறகு அந்த கட்சி அழிஞ்சு போயிருக்குது. அதனால மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நம்ம தலைமுறை கூட்டணி போட்டு அந்த கூட்டணியை வளர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் உட்காரணும். நம்ம ஆட்சியில் உட்காந்தா தானே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். நம்ம உட்காந்தா தானே ஊழல் இல்லாத ஆட்சி தர முடியும். தமிழகத்தில் கடந்த காலங்களில் எவ்வளோ ஊழல் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றுக்கிட்டே வரும். தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்றால் தன் தலையில் தான் ஒரு கூட்டணி போகணும்னு அண்ணாமலை நினைச்சார். அதுக்கும் ஒத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறேன், எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நானே பாஜக தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அதுக்கும் ஒத்துக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு இருக்கிறது. எடப்பாடியும் ஒத்துக்கல. டெல்லி தலைமையானது எடப்பாடிக்கு ஆதரவாக யார் செயல்படுவாங்களோ அவங்கள வச்சாங்க. இப்போ அண்ணாமலை முழு அதிருப்தியில் இருக்கின்றார். ஸோ அதனால தான் தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் பதவியில் இருந்து அதிரடியாக நான் விலகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவை காரணம் காட்டுறாரு. நம்ம மோடி அவர்களை உதாரணமாக பாருங்களேன். நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டு அரை மணி நேரத்தில் ஆபீஸ் வேலை பார்த்தாரு. ஸோ பெற்றவங்களை காரணம் காட்டி நம்முடைய அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா இது அதிமுக கூட்டணி அண்ணாமலை அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அண்ணாமலை ஏற்கனவே 2024 கூட்டணி உடைச்சாரு. இப்போ கழகம் ஏற்படுத்தி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க போறாரு. ஸோ அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணக்கமே இல்லை, புகைச்சல் கிளம்பி போச்சு. அண்ணாமலை தேர்தலே நிற்க போகிறது கிடையாது. ஏற்கனவே டிடிவி தினகரன் நிற்கலை, அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. இப்படியெல்லாம் விவாதம் நடத்துறவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ சுயநலமான கூட்டணி, எந்த கொள்கையும் இல்லாமல் அதிக தொகுதிக்கு மட்டுமே வந்து அடுத்தவங்கிட்ட பேரம் பேசுகிறாங்களே. இப்படி பேரம் பேசுறதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்க என்னத்தை கொண்டாந்துட முடியும்? ஒழுக்கங்கட்ட கூட்டணி. ஒருத்தன் விவாதம் நடத்த சொல்லு. இல்லை பள்ளி பிள்ளைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கிடைச்சது இல்லையா, மேற்கொண்டு என்ன விசாரணை?
சரி, அந்த பள்ளி பிள்ளைகிட்ட அந்த கஞ்சா வித்தான் இல்லையா, அவன் யாரு, காவல்துறை பிடிச்சிட்டாங்களா? ஏதாவது அந்த கஞ்சா பிரச்சனை தீருகின்ற வரைக்கும், அந்த விஷயத்தில் முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இந்த ஊடகம் பண்ணக்கூடாது. ஆனால் அண்ணாமலை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஏன் வந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீங்கினார் என்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி இருந்தால் தமிழகம் எங்கே உருப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தா கூட்டணி பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே காங்கிரஸ் ஆனது எவ்வளோ அடிமட்டத்துக்கு இறங்கி பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் அசாம் தேர்தலுக்காக திமுக பணம் கொடுத்தாதான் கூட்டணி என்று சொல்லிட்டு நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் பேரம் பேசுது. இந்த கேவலமான செயலை விவாதமாக வைக்கல, விவாதம் வைப்பாங்களா? வச்சாங்கன்னு வச்சுங்களேன், பெண் என்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் ஆப்பு வைப்பார். அதனால அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் லடாய் உடைகிறது. மீண்டும் கூட்டணி தலைப்பு வச்சு விவாதம் நடத்துறான். உருப்படுமா இந்த ஊடகங்கள்? அதனால 40 தொகுதி கேட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி நக்கிக்கிட்டு இருக்கிறது. செல்வ பிறந்தகை அவர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கூட்டணியை உறுதி பண்ண போறீங்க, எத்தனை தொகுதி என்று உறுதியாக எப்போ சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால் மிக விரைவில் என்று சொல்றாரு. அவராலே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி கூட்டணி உறுதியாக போகுதுன்னு சொல்லவே இல்லை. திமுகவும் விரைவில் வந்து குழு அமைக்கிறதுன்னு சொல்றாங்க. விரைவில்னா எப்போ? ஏன் ஒன்னா இருந்த கூட்டணி இந்த அளவுக்கு விரிசல் ஏற்பட்டிருக்குது? இந்த விரிசல் யாரால இப்போ சரியாகும்? அதை பற்றி ஒரு வாதனை சொல்லு. பண்ணவே மாட்டானுங்க. மொத்தத்தில் தமிழ்நாடு நல்லா இருக்க இந்த ஊடகம் பார்க்காது. நல்லவர்கள் ஆட்சிக்கு வரதை தடுப்பாங்க. அதனால தான் நம்ம சொன்னோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதை பிரத்யேகமாக இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.